ராம் ராம், வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு பெருமாள் என்ன என்னைக்கு கிழமை விசேஷம்? சனிக்கிழமை கொண்டாடுவோம். சனிக்கிழமைன்னா எல்லாரும் பெருமாள் கோவிலுக்கு போகிறோம். அதோட விசேஷத்தன்மை என்ன? சூரியனுக்கு 2 மனைவி, சஞ்சனா, சாயா. சூரியனுக்கும் சஞ்சனாவுக்கும் பிறந்தது 2 பேர், யமதர்ம ராஜாவும் யமுனை நதியும். யமுனை நதி பல பாவங்களை கங்கையை விட புனிதமானவளா கருதப்படுறது. அப்பெல்லாம் எல்லாருமே யமுனைக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா. யமுனை நதியில போய் தீர்த்தம் ஆடினா கங்கையில இப்ப நாம சொல்ற அந்த பாவங்கள் அப்ப யமுனா நதியா இருந்தது. அப்போ இந்த சஞ்சனா சாயாக்கு இது சனீஸ்வரன் பிறக்கிறார். அந்த சனீஸ்வரனுக்கு ஒரு மனசுல ஒரு இது, நம்ம யமுனை நதியை எல்லாரும் போற்றி கொண்டாடுறா, மங்களமானவன் சொல்றா, ஆனா நம்மளை மங்களமா யாருமே சொல்றது இல்லையே அப்படின்னு சனீஸ்வரனுக்கு ஒரு கவலை. இத போய் யமுனை கிட்ட, நாம் உன்ன மாதிரி நானும் மங்களகரமா ஆகணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டே இருக்கும்போதே அந்த இடத்துக்கு நாரதர் வர. ரொம்ப சிம்பிள், கிருஷ்ணனோட மனசை குளிர்விச்சா போறோம், நீ சந்தோஷப்படுத்தினா போறோம், நீயும் மங்களகரமா ஆயிடுவ அப்படின்னு அவர் சொல்ற. சரி, அதுக்கு நான் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும் போதே இவர் ஒரு வழி முறையெல்லாம் சொல்றார். ஒரு முறை ஹிரண்யன் பிரகலாதனை என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் எல்லாத்துலேருந்தும் தப்பிச்சுக்கிறான். ஹிரண்யனுக்கு ஒரு சகோதரி ஒருத்தி இருக்கா, ஹோலிகான்னு பேர். அந்த ஹோலிகாக்கு என்ன ஸ்பெஷல் வரும் அப்படின்னா, தன்னை தீயினால சுட்டா கூட தீ அவளை கருக்காது, அப்பேற்பட்ட வரம் வாங்கிட்டு இருக்கா. அப்போ ஒரு தடவை தீயில தூக்கி போடுறான் ஹிரண்யன். ஹிரண்யன் எல்லாரையும் நிறைய வதம் செஞ்சிருக்கான். அதுல பல விதத்துல பிரகலாதனை துன்பப்படுத்துறான். அப்போ எல்லாத்துலேருந்தும் தப்பிச்சுட்டு வெளியில வரான். ஒரு நாளைக்கு ரொம்ப கோபம் உச்சத்துக்கு போய் ஹிரண்யன் என்ன பண்றான், பிரகலாதனை தூக்கி தீயில போடுறான். தீயில போட்ட உடனே ஹோலிகாவும் அதுல குதிச்சுடுறான். ஹோலிகாவும் குதிச்சு அவனை பிரகலாதனை தீயில கரிக்கிடலாம் அப்படின்னு அவனை எழுந்திருக்க விடாத அமுக்குறான். அப்போ திடீர்னு நரசிம்ம பெருமாள் தோண்டி பிரகலாதனை காத்துடுறார். காத்து ரட்சத்து அவனுக்கு மார்கண்டேயனா ஆக்கிப்படுறார் பிரகலாதனை. அப்போ அந்த இவர் நரசிம்மர் பெருமாள் அந்த தீயில பிறந்த நாள் தான் ஹோலி பண்டிகையா அங்க எல்லாரும் கொண்டாடுறா. வடக்க நாமளும் இந்த பக்கம் பார்த்தேன்னா ரக்ஷாபந்தன், ரக்ஷாபந்தனா கொண்டாடுறா. அப்போ இந்த இந்த இது முடிஞ்சுட்டே இருக்கும்போதே அதோட தீவிரம் இன்னும் கொஞ்சம் அடைஞ்சுட்டே இருக்கு. தீவிரம் ஆன உடனே அங்க இருக்கிறவா எல்லாருக்குமே என்ன பண்றதுங்கிறது புரியவே இல்லை. அதுக்கு அந்த ஹோலிகாவை நெருப்பா அவன் பொண்ணா இருந்ததுனால இவர் நரசிம்ம பெருமாளும் அவளை போனா போறது, இவளை பொழைச்சு விட்டுருவோம், பொழைச்சு போகட்டும்னு விட்டுட்டு வந்துடுறார். அது விட்டதுனால என்ன ஆறுது, திரும்ப ஹிரண்யனை கிட்ட எப்படியானு போய் அங்க பழி வாங்கணும்னுங்கிற எண்ணம் மேலோங்கிட்டே இருக்கு. இதை கண்ணன் மதுரால இவா எல்லாரும் இந்த ஹோலி பண்டிகையை கொண்டாடுறதுக்காக ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கா. அன்னைக்கான அந்த இதை முடிச்சிடணும் அப்படின்னு ஹோலிகா அங்க இதுக்குள்ளர ஒளிஞ்சுட்டு இருக்கா. அந்த தீக்குள்ளர ஒரு பாறைக்குள்ளர ஒளிஞ்சுட்டு இருக்கா. தான் தான் உடம்பு நெருப்புல சுடாதுங்கிற வரம் வாங்கிட்டு வந்திருக்கால, அந்த நெருப்புக்குள்ளர போன உடனே சனீஸ்வரனுக்கு இந்த ஐடியாவை எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கிறார் அவர் நாரதர். நீ கிருஷ்ணனோட மனசை சந்தோஷப்படுத்தினா போறோம், நீயும் மங்களகரமா ஆயிடுவ அப்படின்னு சொன்ன உடனே இந்த மாதிரி ப்ரொசீஜர் எல்லாம் சொல்லிகிட்டே வரார். நரசிம்மர் தோன்ற இதா ஹோலியா கொண்டாடுறா. இப்போ யாதவா எல்லாரும் சேர்ந்து கண்ணன் கோகுலத்துல இந்த ஒரு பண்டிகையை கொண்டாடுறா. அந்த ஹோலியா கொண்டாடும் போது அங்க ஒளிஞ்சுட்டு இருக்கா அந்த ஹோலிகா, அவளை நீ கொன்னுட்டேன்னா கிருஷ்ணனோட மனத்துல நீ இடம் பிடிச்சிடலாம் அப்படின்னு. இவரும்
சனீஸ்வரனும் காத்துன்னு இருக்காரு, அங்க தேடுறார். சரி நான் பண்றேன் அப்படின்னுட்டு வந்து நின்றுட்டு அங்க கிருஷ்ணன் அந்த பண்டிகையை கொண்டாடும் போது இவ அங்க ஒளிஞ்சுட்டு இருக்கா ஹோலிகாவை நாமளும் வதம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வதம் பண்றார். அந்த ஹோலி பண்டிகைய முன்னிட்டு எல்லாரும் அந்த தீய மூட்டின உடனே கண்ணனும் அவ ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்துட்டு உள்ளர இழுத்துடணும், அவ இனிமே மேல வர முடியாதபடிக்கு இழுத்துடணுங்கும் போதே சனீஸ்வரன் தன்னோட பார்வைய அப்படியே ஹோலிகா மேல விடுறார். ஹோலிகா மேல விட்ட உடனே அவ எரிஞ்சு சாம்பல் ஆயிடுறா. சாம்பல் ஆன உடனே அவளோட சக்திகள் எல்லாமே பேடுறது. கண் பார்வைப்பட்ட உடனே சக்தி பேடுறது, அவ எரிஞ்சு போயிடுறா. இவ எரிஞ்சு போன உடனே நீ இனிமே கண்ணன் வந்து சனீஸ்வரனை கூப்பிட்டு இனிமே நீயும் மங்களகரமா திகழ்வ. இது வந்து இன்னொரு பெருமாளும் அதுல தோண்டி இருக்கிறதுனால நரசிம்ம பெருமாள், அந்த நரசிம்ம பெருமாளுக்கு உகந்த சனிக்கிழமை வெடியற் காலம் அன்னைக்கு என்ன திதி வார நட்சத்திர யோக கரணமா இருந்தாலும் சனிக்கிழமை விடியற் காலை மங்களகரமான பொழுதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீயும் மங்களகரமா ஆயிடுவ அப்படின்னு சொல்றா. அதனால்தான் நமக்கு இத்தனை சனீஸ்வரன்னா நம்ம சனிக்கிழமை அன்னைக்கு வழிபடுறோம். பெருமாளையா சனிக்கிழமை அன்னைக்கு போறோம். பெருமாளை பார்த்தா சனீஸ்வரனோட பார்வையும் படாதுன்னு சொல்லுவோம். பெருமாள் கோவில்ல சனீஸ்வரன் சந்நிதி ஸ்பெஷலா இருக்கு. அது எங்க போனாலுமே நீங்க பார்க்கலாம். 108 திவ்ய தேசங்கள்னு சொல்றோம், அங்கெல்லாம் இருக்காது. இந்த மாதிரி சனி பார்வையில இருந்து நாமளும் தப்பலான்னா பெருமாள் காலடியை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்ற வழக்கம் உண்டு. இது ஜென்ரல். அப்போ இந்த சனீஸ்வரன் மங்களகரமா ஆனதுக்கு சனிக்கிழமை ஏன் பெருமாளுக்கு உகந்த நாளா ஆறுது அப்படிங்கிறதுக்கு இந்த ஹோலி பண்டிகை ஒரு கதையை சொல்லி அந்த ஹோலிகாவை வதம் பண்ற நாள் தான் இந்த மாதிரி நாள் அப்படின்னு சொல்றா. சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு விடியற்கால பொழுது, அது அன்னைக்கு எப்படியோ என்ன திதிவார நட்சத்திரம் இருந்தாலும் இந்த கலியில திருமலையில மலையப்படா காட்சி தருவார் அப்படின்னு அவ சொல்லிடுறார் கண்ணன். மலையப்படா நானும் வருவேன், நீ அங்க வந்து சனிக்கிழமை அன்னைக்கு என்னை வந்து பாரு, நான் கேட்ட வரங்களை உனக்கு தரேன் அப்படின்னு அவர் சொல்றார். அதனாலதான் புரட்டாசி சனிக்கிழமை, புரட்டாசி மாசம் எல்லாம் பிரம்மோதேசம். இந்த புரட்டாசி சனிக்கிழமை எல்லாரும் இந்த கோவிந்த நாமாவளி சொல்லுவா, அந்த பிட்சை வாங்குவா. வெங்கட்ரமணா கோவிந்தான்னு அந்த பிக்ஷை வாங்க கிளம்புவா. அன்னைக்கு அந்த பிக்ஷை என்ன வருதோ அது அக்ஷய பாத்திரமா வழியும், எல்லாருக்கும் அந்த உணவு தானியமா இருக்கிறத சமைச்சு அன்னதானம் பண்ணுவா. இந்த மாதிரி கதைகள்லேருந்து வந்தது தான் ஒரு சில பழக்கங்கள் வழக்கங்கள் எல்லாமே. அதனாலதான் மலையப்படா காட்சி தர அந்த சனிக்கிழமை திருப்பதியில அவ்வளவு கும்பல். புரட்டாசி மாசமா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தான்னு நாமளும் சொல்றோம். சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. சர்வத்திர அப்படின்னா எங்கேயும் அந்த கோவிந்த நாமா சொன்னாக்க அந்த தீய சக்திகள் அழியும் அப்படின்னு நாமளும் சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா சொல்லி பெருமாளை சனிக்கிழமை ஏன் வழிபடுறோங்கிறதையும் கேட்டுண்டு இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.